பார்த்தா அப்படின்னா டர்பைன் டர்பைன் லாஸ்ட்டில் போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு ஆன் பண்ணி பார்த்தா அப்படின்னா இது மெயின் பண்ணிட்டு ஆன் பண்ணி சரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆன் வந்து இதுதான் எதுக்கு கையில் வரணும் சரியா. அது வந்து டோட்டலாக நம்ம வந்து ஓப்பன் இருந்தா என்ன டீ ப்ரெஷர் வாட்டரில் ஒரு போன் வச்சுன்னா போனு பார்க்கலாம் சரியா. டீ ப்ளஸ் ஐ அப்படின்னா ஐயில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இதே நம்ம கண்ட்ரோல் ஆனில் தான் இருக்கணும். இது எல்லாமே எப்படி இருக்கும் ஆஃப் இருக்கும் சரியா. இந்த லோ டவுன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே வந்து ஸோ இதை ஆன் பண்ணினேன் அப்படின்னா அந்த லைட் எரிதான் பாரு முன்னாடி எரியுதா. ஸோ ப்ளோ டவுனில் லைட் எரியுது. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் எல்லாமே இருக்குது இல்லையா, டேரெக்டாக வெளியில் போயிடுது இல்லையா. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப லைட் ஆஃப் ஆகுதா சரியா. ஸோ இங்கே வாட்டர் பம்பு இன்னொன்று வந்து பார்த்தா அப்படின்னா டீசல் சரியா. இதுதான் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஸ்டீமை வந்து வெளியில் தள்ளிடுது. இது வந்து டேரெக்டாக ஸோ அட்மாஸ்பியர் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டுக்கு வெளியே டேரெக்டாக போகுது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே போகும் ஸ்டீம் டர்பைனுக்கு பார்க்கலாம் சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 10 வரைக்கும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ இங்கே இருக்குது 350 வரைக்கும் தான் இருக்குது, 25 இது வரைக்கும் இருக்குது. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு போகாது சரியா. இது வந்து இடையில நம்ம கட் பண்ணி ஆஃப் பண்ணி ஓடணும் அப்படின்னா கிடையாது. ஸோ ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ரீச்சஸ் 10 bar என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஃபியூல் வந்து பாய்லருக்குள்ள கட் ஆஃப் ஆகி அப்படின்னு சரியா. இதில் தான் இருக்கலாம். இதான் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸு. டீசல் டேங்க் இருந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு டீசல் பம்பு. இது வந்து சர்க்யூட் கண்ட்ரோல் சர்க்யூட்டு பாய்லரு மேலே இருந்தது இன்ஜெக்டர் ப்ரெஷர் கேஸ் இருக்குது. ஆயில் ஃபியூலோட கேஸ் இது அந்த பக்கம் இருக்கிறது லிஃப்ட் என்னது கண்டென்சரோட இருக்குது சரியா. ஸோ அந்த பக்கம் வரும் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஸ்டீமை வந்து கால்குலேட் பண்ணுறது சரியா. ஸோ நம்ம இது பற்றி நம்ம இது பார்க்க போகிறதில்ல. ஸோ டேரெக்டாக எப்படி ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை வச்சு எப்படி டர்பைன் வந்து ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர் சரியா. கண்டென்சர் அப்படிங்கிறது ஹாட் ஸ்டீமை கூல் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் வச்சுருக்காங்க அப்படின்னா பேப்பிள் டைப். ஸோ பேப்பிள் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் விட்டு இன்னொரு பிளேட்டு எக்ஸாக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அது கூட நம்ம ஸ்டீம் பாஸ் பண்ணுறோம். வாட்டர் வந்து என்ன நம்ம காம்பனன்ட் வந்து வாட்டர் வந்து உள்ள செலுத்துறப்ப என்ன ஆகுங்க ஹாட் ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ லோடு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டர்பைன் சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாசல் இருக்கும், இந்த இடத்துல உள்ள ஒரு நாசல் சரியா. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோட்டர் தான் இருக்குது, பிளேடு இருக்கும். ஸோ இங்கேருந்து மேலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டீம் வழியாக பாஸ் ஆகும். ஸோ இதையும் ஆன் பண்ணால் என்ன ஆகும் ஸோ ரெண்டு சைடு மேலே ஒன்று கீழே ஆன் பண்ணுறப்ப என்ன ஆகும் ரோட்டர் வந்து சுத்த ஆரம்பிச்சு சரியா. சுத்த ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் ஒர்க்கை நம்ம வெளியிடுது சரியா. ஸோ டைனமோமீட்டர் இருக்குது மெக்கானிக்கல் பவர் எடுத்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் யூனிட்டில் மாற்றும் சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரோட்ஸ் சரியா. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி காட்டுறது என்னன்னு பார்த்துக்கணும். ஓகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே மெயின் சர்க்யூட் எல்லாமே ஆன் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இதுவும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்குது. இது வந்து ரீசெட் ஆப்ஷனு சரியா. இது வந்து ரீசெட் ஆப்ஷனு. ஸோ இதில் எதுவுமே நீ கை வைக்கவே கூடாது சரியா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா மேபி வாட்டர் ஏர்லாக் ஆகலாம் இல்லைன்னா டீசல் ஏர்லாக் ஆகலாம். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஏர்லாக் எடுத்துட்டு இந்த ரீசெட் பட்டன் மட்டும் இருக்கா நீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரி. இது ஃபுல்லாகவே அது என்னது கண்ட்ரோல் சர்க்யூட் தான். நீ பயப்படாமல் இந்த இதில் வந்து வேலை செய்யும் சரியா. எல்லாமே சென்சார் உள்ள இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே மானிட்டர் சரியா. அதே மாதிரி ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர் வந்து உள்ளே போகணுங்கிறது அதுலேயே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சஸும் பண்ண தேவை சரியா. ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ண சேஃப்டியே இல்லையா. ஸோ க்ளோ டவுன் வால்வில் க்ளோஸில் தான் இருக்குது, கண்ட்ரோல் ஆனில் இருக்குது. ஸ்டீம் வந்து ஹை ப்ரெஷரில் இல்லை சரியா. அது ஹை டெம்பரேச்சர் இல்லை. வாட்டர் லெவலில் நம்மளுக்கு ஓகே தான். அடுத்தது ஸ்டீம் ப்ரெஷரும் ஹையாக இல்லை சரியா. இப்போ நம்ம ஆன் பண்ணலாமா. ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எதுக்குன்னு எடுத்து ஃபயர் போடவே கூடாது. க்ளோஸில் இருக்குது சரியா. சிக்னட்டோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 43 இருக்குது. ஆஃப்டர்நூன் செஷனுங்கிறனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹீட்டு ஸோ அது ரொம்ப வார்மாக இருக்குன்னா அந்த மாதிரி காட்டுது. ஸோ எடுத்துகிட்டு ஃபில்லுங்கிற ஆப்ஷன் தான் போகும். ஃபில்லுங்கிறது என்னது வாட்டர் உள்ளே போகும் சரியா. வாட்டர் தான் மெனுவாக கன்வெர்ட் பண்ணுறோம், ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ வாட்டரோட இன்லெட் வந்து இங்கே ஆனில் இருக்கும் சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வாட்டரோட இன்லெட்டில் நம்ம இங்கே வந்து இந்த வால் இப்படி இருந்துச்சு சரியா. ஆன் பண்ணி விடுறேன். ஸோ வாட்டர் வந்து
காப்பர் காயிலாக இருக்கும். சரியா? நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம்னா நடுவில் ஃபியூஸ் அப்ளை பண்ணி பேர்ன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஏர் இது இருக்குது, வாட்டர் ப்ரீஹீட் இருக்குது. சரியா? இது இருக்குது உள்ளே போகக்கூடிய வாட்டரை முன்னாடி என்ன பண்ணிக்கணும், ஹீட் பண்ணி நம்ம அனுப்பிச்சிக்கணும். சரியா? அப்படி ஹீட் பண்ணி அனுப்புறதுனால என்ன ஆகும், உள்ளே போனோடனே ஸ்டீமாக மாறிடும். சரியா? ஸோ வந்து பார்த்தோன்னா வாட்டரோட இன்லெட் வால்வ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனில் இருக்குது. சரியா? அப்போ வாட்டர் தான் நமக்கு இன்புட் இருக்குது. ஸோ இனிஷியல் என்ன பண்ணிக்கணும், ஸோ வந்து நான் ஃபில் போடுறேன். சரியா? ஃபில் போட்டுட்டு தண்ணி வந்து நம்மளுக்கு அவுட்லெட்டில் வருதா வரலையாங்க சைடில் போய் செக் பண்ணணும். சரியா? நாங்கள் வந்து பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு உள்ளே வராது, காற்று வெளியில் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தா அப்படின்னா தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். சரியா? அப்படியே சைடில் வந்து பார்த்தா அங்கே ஏர் பபிள்ஸ் இல்லாமல் கண்டினியூஸாக வாட்டர் எப்படி இருக்கும், ஃப்ளோ ஆகும். ஏர் பபிள்ஸோட இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் போகிற வரைக்கும் ஃபில் கண்டிஷன் தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த பக்கம் சைடில் வந்து சரியா? இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணலாமான்னா ஆன் பண்ணலாம். சரியா? நீ போதும் ஃபயர் போடும். சரியா? ஸோ ஃபயர் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இது பர்னர் ஆகும். சரியா? அதுக்கு முன்னாடி டீசலோட வால்வு ஆன் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். இது க்ளோஸ்ல இருக்கு, நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஆன் பண்ணுறேன். ஸோ டீசல் வால்வு ஆன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா ஃபயர் போடும். இந்த ஃபயர் ஆரம்பிச்சு அப்படின்னா இங்கே வாட்டர் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டீமாக வெளியே வரும். ஸ்டீமாக அந்த மாதிரி தான் பேசி ஓவர் என்ன பண்ணாங்கன்னா ட்ரை ஸ்டீமாக வரும். ட்ரை ஸ்டீமாக மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டர்பைன் பார்க்கணும். சரியா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய வந்து ஸ்டீமாக போயிட்டு அப்படின்னா அந்த பவர் கிடைக்கும். சரியா? அப்போ வந்து ப்ரெஷர் அதிகமாக இல்லாதப்போ என்ன ஆகும், டர்பைன் மேலே ரொட்டேட் பண்ணவே முடியும். சரியா? நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு ட்ரை ஸ்டீமாக வந்துருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? சரியா? உள்ள வந்து சின்னதாக ஒரு மேப் ஓப்பன் மேலே மாறி ஆன்லாம் இருக்காங்க. வாட்டர் வந்து வெளியில் அவுட் ஆகும். அப்புறம் என்ன ஆகணும், பாய்லரோட ஃபீல்டு வந்து கட் ஆஃப் ஆகும். செக் பண்ணிங்கன்னா அப்படின்னா டர்பைனுக்கு போகிறது க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ நான் வெளியில் அவுட்லெட்டில் போயிட்டுருக்கு இல்லையா, அதையும் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நீயே சார் ஸோ கிராஜுவலாக வந்து பார்த்தா அப்படின்னா உள்ள ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ங்கிறது இருக்கு இல்லையா, அங்கே போனோடனே இந்த காதில் வந்து பார்த்தா அப்படின்னா கட் ஆகிடும், ஆஃப் ஆயிரும், பாய்லரே ஆஃப் ஆகும். திரும்ப வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு என்ன ஆகும், திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். சரியா? ஸோ இப்போ பம்பு மட்டும் ஆஃப் ஆகும், பேர்னிங்கும் உள்ள ஃபயரும் இது ஆஃப் ஆயிடும். தெரியுதா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆகுதா, இந்த இடத்துல பேர்ன் இல்லை, டீசல் பம்பு ஓடலை, வாட்டர் மட்டும் உள்ள பற்றிக்கு போயிட்டுருக்கு. இப்போ நான் இங்கே ரிலீஸ் பண்ணுனேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து ஸ்டீம் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டர்பைனுக்கு நான் பாஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ டர்பைனுக்கு நான் பாஸ் பண்ணுறப்பன்னு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து நான் வாட்டர் பம்ப் ஆன் பண்ணியிருக்கணும் கண்டென்சருக்கு போகிறதுக்கு. சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா
சரியா? இங்கே வந்தாச்சு, நீங்கள் அப்புறம் யாரையும் தொடக்கூடாது. சரியா? என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேஷுவலாக 2 நாஸ்லையும் ஓப்பன் பண்ணணும். சரியா? சம்திங் போயிருக்கு. ஸோ 2 கிராஸில் ஓப்பன் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்தனே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது, கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎம் போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஆஃப் பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கிராஜுவலாக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ். சரியா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2500 வரைக்கும் நம்ம இங்கே ஓட்டலாம். சரியா? ஸோ எடுத்தோடனே டக்குன்னு ஏறிடுமோம்னா ஏறாது. வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஏன்னா நம்மளுக்கு அங்கே என்னது ட்ரை ஸ்கீமாக வேணும். ஹெட் ஸ்கீமாக உள்ளே போச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இப்போ ஆஃப் பொசிஷன் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து ஓப்பனிங்கில் வச்சுருக்கேன். ஸோ நாசலுக்கு போகிறது எப்படி இருக்குது? ஆஃப் பொசிஷன் தான் இருக்குது. சரியா? தெரியுதா இன்க்ரீஸ் ஆகுறது? என்ன பண்ணணும்? கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணணும். சரியா? கட் பண்ணுறோம். அப்படியே கட் பண்ணுறோம். அந்த ஸ்கீம் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா கிராஜுவலாக வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே என்ன எக்ஸாமிக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, கை எடுத்துக்கவே கூடாது. சரியா? ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ரெஷர் வந்து அந்த 10 பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு நம்ம ஷட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இருக்கக்கூடிய ஸ்கீமை வந்து நான் கம்ப்ளீட்டாக வெளியில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், டீசல் பண்ணுவோம். சரியா? டீசல் பேர்னிங் பாயிண்ட் என்ன பண்ணுறேன், டீசல் ஃபயர் இருக்கு இல்லையா, ஃபயரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு அரௌண்ட் எவ்வளோ இருக்குது, வாட்டர் டெம்பரேச்சருக்கு எவ்வளோ இருக்குது, 180 வாட்டர் டெம்பரேச்சர் 180 இருக்கு. நீ அப்படியே நீ வந்து சடன் பண்ணாமல்லாம் பண்ணக்கூடாது. இதே 180 டிகிரி செல்சியஸ் இருக்கிறப்போ நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீம் ஃபுல்லாக வெளியில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபயருங்கிற பொசிஷன் இருக்கு இல்லையா அதை வந்து ஆஃப் பண்ணி திரும்ப எது கொண்டு போகணும், ஃபில்லுக்கு போடணும். சரியா? ஃபில்லுக்கு போயிட்டு வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் வந்து 50 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரியா? நீங்கள் அப்படியே நிறுத்திங்க என்ன ஆகும், உள்ள ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். மெத்தட் வந்து கீழே ஏதாவது உள்ள ஸ்டாப் பண்ணலாம் இதாகும். இல்லை அப்படின்னா நாளைக்கு திரும்ப ஆன் பண்ணுறப்போ பிரச்சனை வரும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஃபயர் நடக்கலை, ஏன்னா உள்ள வந்து ப்ரெஷர் இருக்குது. ஸோ இப்போ இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுறேன். சரியா? எல்லாமே எனக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸோ அகைன் பேர்ன் ஆகுது. அதை கட் பண்ணால் தான் என்ன ஆகும், எனக்கு இங்கே டெம்பரேச்சர் வந்து என்னால் குறைக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பேர்னர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. பேர்னர் வந்து எனக்கு இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து ஆன் இருந்துச்சு, அதனால் க்ரீன் லைட்டு. இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தா அப்படின்னா நான் எவ்வளோ கொண்டு வரணும், 50க்கு வரணும். அப்போ வந்து எனக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கிற டேங்க்ல இருந்து அது எனக்கு இங்கே வந்துச்சுன்னா தான் என்ன ஆகும், அந்த வாட்டர் உள்ளே வந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு இந்த டெம்பரேச்சர் குறையும். சரியா? ஃப்ரெஷ் வாட்டர் வந்து உள்ளே அட்மிட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து திரும்ப ஃபில்லுங்கிற பம்பு மட்டும் பண்ணுறேன். எனக்கு வாட்டர் பம்பு மட்டும்தான் ரன் ஆகுது. சரியா? டீசல் பம்ப் வந்து ரன் ஆகலை. இது முடிச்சதுக்கப்புறம் கையோட என்ன பண்ணிடுறேன், டீசல் டேங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் என்னது, ஸ்டீம் பாய்லர் அண்ட் ஸ்டீம் டர்பைன். ஸோ தேர்ட் யூனிட் எடுத்து அப்படின்னா உனக்கு என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்டீம் நாசில். ஸோ ஸ்டீம் நாசில் பற்றி அதிலே சொல்லிவிட்டேன். சரியா? 2 வால்வ் ஓப்பன் பண்ணி இல்லையா. ஸோ
ஸோ அதுதான் வந்து என்னது, அதுக்கு கீழே 2 நாசில் ஸ்டீம் வந்து அங்கே இருக்கிறத கேப்சூலை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வால்வ் இருக்குது. ஸோ 2 நாசில் இருக்குது. அந்த நாசில் மூலிமா இருக்கக்கூடிய ஸ்டீமை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்,